ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேற ஒரு செட்டிநாடு ஸ்டைல் முட்டை குழம்பு. ஸோ செட்டிநாடு ஸ்டைல்னாலே எல்லாமே ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்குமே கொஞ்சம் நிறையாவே ஸ்பைசஸ் எல்லாமே தேவைப்படுது. ஸோ என்னெல்லாங்கிறது நான் சைடில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் அளவு உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்மெல் வரும். கண்டிப்பாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். ஸ்மெல் வரும். ஸ்மெல் வர மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக தான் நம்ம தேங்காய் துருனதும் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் சில்லு பத்தை எடுத்திருந்தேன். ஸோ அது தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி போட்டு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் அந்த மசாலாஸ் எல்லாத்துலேயும் நல்லா ஃப்ரை பண்ணி அதோட ஸ்மெல் வர மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த செட்டிநாடு ரெசிபியோட மெயின் ஹைலைட்டே. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வைக்கிறோங்கிறதுல நம்ம குழம்போட ஸ்மெல் அது டேஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது பொறுமையாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்களாம். மாற்றி வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருஞ்சீரகம், பிரியாணி இலை, கருவேப்பிலை, ஒரு 2-3 பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த வெங்காயமே நல்லா பிங்க் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுதும் போட்டு ஒரு 3 தக்காளியை மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன். அடித்து எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா திக்காக அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். கட் பண்ணி போடுறத விட எந்த அளவுக்கு குட்டியை கட் பண்ணி போட்டாலும் இந்த பியூரே மாதிரி நம்ம மிக்சியில் அடித்து எடுத்தது அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மிக்சியில் அடித்து எடுக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம இதுக்கு மசாலாஸ் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு பேசிக்காக போடுற மசாலாஸ் மட்டும்தான். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள். காரத்துக்குமே நான் பெருசாக ஆட் பண்ணலை. ஏன்னா மசாலாமே மிளகு எல்லாமே வரமிளகு எல்லாம் போட்டனால காஷ்மீர் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ பார்த்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்து பேஸ்ட்டும் போட்டு இந்த தண்ணி உங்களுக்கு தண்ணி பதம் பத்தலைன்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கொதி விட்டுக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் இந்த பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, எல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிக்கி வர டைமில் சைட்லேயே முட்டை வேக வச்சு எடுத்திருந்தேன். இதில் நீங்கள் ஸ்லைடை ஸ்லிட் பண்ணி டோஸ்ட் பண்ணி கூட போடலாம். நான் அப்படி பண்ணல. ஸோ பாயில் பண்ணால் எக்கு அப்படி டைரெக்டாக போட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. ஃபைனல் டச்சாக மல்லி இலையும் போட்டு எடுத்தோம்னா நம்ம எம்மியான டேஸ்டியான செட்டிநாடு எக் கறி ரெடி.